Hello students, welcome to Maths Madhu. இன்னைக்கு 10th standard Maths Relations and Functionsல exercise number 1.3 sum போர் பார்க்கலாம். So question பாருங்க, a graph representing the function f of x is given in figure 1.16. It is clear that f of 9 equal to 2. So படம் 1.16 கொடுக்கப்பட்ட வரைபடம் f of x இன் மூலமாக f of 9 equal to 2 என்பது தெளிவாகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு படம் கொடுத்து அதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இது நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த படத்தில் பாருங்கள், இதுதான் 1.16. இந்த படத்தில் f of 9 equal to 2ன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பார்க்கலாம். f of 9, அப்போ 9உடைய இது வந்து எக்ஸோட மதிப்பு தான். இந்த f of xங்கிறது தான் f of 9. அப்போ இது வந்து எக்ஸோடைய மதிப்பு. அப்போ எக்ஸ் இதில் இந்த ரெண்டில் வந்து இது எக்ஸு, இது ஒய் இல்லைங்களா? இது எக்ஸு, இது ஒய். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே 9 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 9 பார்த்தீங்கன்னா இது வந்து 9. ஸோ இப்போ 9 ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 9ங்கிறது எங்கே வந்து இங்கே பாருங்கள் 2ல் தான் வந்துட்டு நமக்கு டச் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து f of 9 equal to 2. பாருங்கள் 2ங்கிற கோட்டில் தான் வந்து இது ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ f of 9 equal to 2. ஸோ இதே மாதிரி 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், ஃபைண்ட் த ஃபாலோவிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ இதோடைய வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஃபங்க்ஷனுடைய வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4உடைய ஏபிசிடி அப்படிங்கிற இந்த 4உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், f of 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்போ f of xக்கு பொதுவாக 0 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 0ங்கிறது எக்ஸுடைய வேல்யூ. அப்போ எக்ஸில் பார்க்கலாம். இப்போ இது எக்ஸு கோடு இது. அப்போ 0 இங்கே இருக்குன்னா இப்போ 0லேருந்து f of x, அதாவது ஒய்ங்கிறது எந்த இடத்துல நம்மளுக்கு வெட்டியிருக்கு? 9 அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. ஸோ அப்போ f of 0 இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ 9. ஸோ நெக்ஸ்ட்டு f of 7, இது வந்து எக்ஸுடைய மதிப்பு இல்லைங்களா? 7ங்கிறது. அப்போ 7 வாங்க பார்க்கலாம். இப்போ எக்ஸு 7னா 7க்கு நேராக பாருங்கள், இது எந்த கோட்டில் டச் ஆகிருக்கு? 6ல் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், 6லேருந்து எக்ஸு வந்து 7. அப்போ f of xங்கிறது என்னது? 6ல் வந்து டச் ஆகிருக்கு. இதுதான் வந்து 6. இதுதான். ஸோ நம்ம என்ன எழுதணும்? f of 7 is 6 அப்படின்னு எழுதணும். இப்போ f of 2 பார்க்கலாம். ஸோ f of 2ல் 2ங்கிறது எக்ஸு. இப்போ எக்ஸுக்கு நேராக என்ன வேல்யூ நமக்கு இருக்குது பாருங்கள்? f of 2ங்கிறது 1 2, இங்கே எக்ஸு. இதுக்கு நேராக பாருங்கள், 6ல் தான் வந்து இந்த புள்ளி வருது. ஸோ அப்போ f of 2 equal to 6ன்னு நம்ம எழுதணும். f of 2 is 6. அடுத்து f of 10 பாருங்கள். f of 10, 10ங்கிறது எக்ஸுடைய மதிப்பு. ஸோ இப்போ எக்ஸு 10 அப்படின்னா ஒய்யுடைய மதிப்பு என்னவா இருக்குது? கவனமாக பாருங்கள், இங்கேயே இது வேறு எதுலேயுமே டச் ஆகலை, இதுலேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து 0 தான். f of x, அதாவது ஒயில் வந்து இது 0ல் தான் நிற்கிது, வேறு எங்கேயும் வெட்டலை. பாருங்கள், 0ல் தான் இருக்குது. அப்போ இது 0. f of 10 is equal to 0ன்னு வரும். ஸோ f of 10 equal to 0. ஸோ வாங்க செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் x is f of x equal to 1. ஸோ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ வாட் வேல்யூ ஆஃப் x, ஸோ x is எந்த எக்ஸுடைய எந்த வேல்யூ வந்து f of x equal to 1. ஸோ f of xன்னா என்னது? ஒய்யுடைய மதிப்பு. ஸோ ஒய்யில்
ஈக்குவல் டு ஒய் வந்து ஈக்குவல் டு 1 இருக்கும்போது அப்போ எக்ஸ் வந்து என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இந்த வேல்யூ தான், ஒய் அப்படிங்கிற இந்த கோட்டுடைய வேல்யூ தான். இப்போ இது வந்து 1 அப்படின்னு இருக்காங்க, இது வந்து ஈக்குவல் டு 1 அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ, எக்ஸுன்னா இந்த லைன், இந்த கோடு. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1க்கு நேராக பார்த்தோன்னா இங்கே இருக்க எக்ஸோடைய வேல்யூ. ஸோ அப்போ இது என்ன இதில் வருது, 9க்கும் 10க்கும் சென்டரில் வருது. அப்போ 9.5 அப்படின்னு நம்ம எழுதணும். பாருங்கள், 1 எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது 1, 1உடைய வேல்யூ, எக்ஸோடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 9.5 அப்படின்னு வருது. இப்போ நம்ம அதை எழுதிக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1, அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குது, 9.5. ஸோ தேர்ட் சப்டிவிஷன், டெஸ்கிரைப் த ஃபாலோவிங் டொமைன் அண்ட் ரேஞ்சு கேட்டிருக்காங்க. டொமைனும் ரேஞ்சு நம்ம இப்போ எழுதலாம். ஸோ டொமைன்னா என்ன, நம்மளுக்கு எக்ஸில் இருக்கிற மதிப்பு ஃபுல்லாக எல்லாமே டொமைன் தான். ஃபஸ்ட்டு எக்ஸில் இருக்கிறது, ஒயில் இருக்கிறது எல்லாமே கோடொமைன் இல்லைங்களா. இது டொமைன், இது கோடொமைன், இது மதிப்பகம், இது துணை மதிப்பகம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ அப்போ இதோடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது இதிலேருந்து இதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான், இதுலேருந்து இதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். அது இதோட ஃபங்க்ஷன் இதே தான் வரும் நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து டொமைன் அப்படிங்கிறது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், 0லேருந்து 10 வரைக்கும். ஸோ எக்ஸுடைய வேல்யூ இது தானே, அப்போ 0லேருந்து 1 வரைக்கும் தான் டொமைன். நம்ம எழுதிக்கலாம். ஸோ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ ரேஞ்ச் எழுதிக்கலாம். பி ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் ஆஃப், ஸோ அதுக்கு முன்னாடி இது செட் பில்டர் ஃபார்ம்லேயே எழுதிக்கலாம், அது எப்படின்னு பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இது எழுதினாலும் உங்களுக்கு மார்க் இருக்குது, அது மட்டும் எழுதுனீங்கன்னா ரெண்டில் எது எழுதுனீங்கனாலும் உங்களுக்கு மார்க் இருக்குது. ஸோ நம்ம அதை பார்த்துடலாம். இப்போ இதை வந்து செட் பில்டர் ஃபார்மில் எப்படி எழுதணுன்னா, ஸோ எக்ஸ் such that இதிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம இந்த 0லேருந்து எழுதிக்கலாம். ஸோ 0லேருந்து 0க்கு கிரேட்டர் தான் நம்பர்ஸ் எல்லாம் எழுதணும் இல்லைங்களா. அப்போ 0வையும் ஆட் பண்ணணும், அதனால் இந்த கோடு போட்டிருக்கோம், அடியில் இந்த கோடு போட்டுக்கலாம். ஸோ எக்ஸு எது வரைக்கும் முடியணும், 10 வரைக்கும் முடியணும். ஸோ அப்போ 10ஐயும் சேர்த்து எழுதணும், அதுக்காக நம்ம இங்கே கிரேட்டர் தென் ஈக்குவல் டு போட்டிருக்கோம். ஸோ எக்ஸு பிலாங்ஸ் டு ஆர். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம்லேயும் நம்ம எழுதலாம். இப்போ ரேஞ்ச் ஆஃப் எஃப் பார்க்கலாம். ஸோ எஃப்வுடைய ரேஞ்ச் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இதுதான் இல்லைங்களா. இப்போ இதுதான் வந்து நமக்கு ரேஞ்ச், ஏன்னா இது எக்ஸ் வந்து இதில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நமக்கு ரேஞ்ச். இப்போ இது நம்ம எழுதிக்கலாம். பாருங்கள், இதில் 9 வரைக்கும் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதணும், 0லேருந்து இந்த 9 வரைக்கும் தான் எழுதணும். ஸோ 10 எழுதக்கூடாது, ஏன்னா 10 இங்கே ஃபங்க்ஷன் ஆகலை. 10லேருந்து 9 வரைக்கும் தான் ஃபங்க்ஷன் ஆகிருக்கு. ஸோ அப்போ நம்ம 0லேருந்து இந்த 9 வரைக்கும் தான் எழுதணும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ 9 வரைக்கும் எழுதிக்கலாம். இதை இப்போ செட் பில்டர் ஃபார்மில் எழுதலாம். ஸோ எக்ஸ் such that 0, so greater than or equal to x is 9. So x belongs to R. ஸோ இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கனாலும் கரெக்டாக வரும். 0 to 9 எழுதிருக்கோங்களா. இப்போ நம்ம செட் பில்டர் ஃபார்மில் இருந்ததுன்னா நம்ம எப்படி இதை சால்வ் பண்ணுவோம். இப்போ 0க்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ் நம்ம எழுதணும் இங்கே எக்ஸுக்கு. இது வந்து 0க்கு 9க்கு கீழே இருக்க நம்பர். ஸோ லெஸர் தென்னா 9க்கு கீழே இருக்க நம்பர்ஸ் எழுதுவோம் இல்லைங்களா. பாருங்கள், இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 0, ஸோ கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு போட்டிருக்கிறதுனால நம்ம 0வும் எடுக்கணும். 0, 1. ஸோ 9க்குள்ளே 9ஓட சேர்த்து நம்ம எடுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9.
இல்லைங்களா? கரெக்டாக வருது இல்லைங்களா? ஸோ இதுதான் நம்ம இங்கே மேலே எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ வாங்க 4th சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் F அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இமேஜில் பார்க்கலாம் அண்டர் 6ல் என்ன இருக்குன்னு. ஸோ பாருங்கள் 6 அண்டர். ஸோ 6ங்கிறது எக்ஸில் 6 இங்கே இருக்குது. ஸோ இது எதில் கனெக்ட் ஆகுதுன்னா நேராக பாருங்கள் 5. ஸோ இதுதான் வந்து அண்டர் 6ல் கனெக்ட் ஆகிற கோடு. ஸோ இது வந்து 5. ஸோ ஆன்சர் எழுதலாம் ஈக்குவல் டு 5. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சம் புரிஞ்சுது அப்படின்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.